ஜீராசி சேனல் நேயர் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது ஜனவரி மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதியிலான ஞாயிறு முதல் அடுத்த திங்கள் முதல் அடுத்த ஞாயிறு வரையிலான இந்த வார ராசி பலன்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து ஒரு அப்பாடான்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னு சொன்னால் உங்களுடைய ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய செவ்வாய் இந்த வாரத்திலிருந்து நீச்சம் என்கின்ற பலவீன நிலைமையை மாறி அப்படியே 3ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஆக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாத காலமாக பலவீனமான நீச்சம் என்கின்ற நிலைமையை ராசிநாதன் அடைந்திருந்த காரணத்தினால எதுவுமே சரியாம நடக்க முடியாம வாழ்க்கையில, சொந்த வாழ்க்கையில நல்லா இல்லை, வீட்டுல நல்லா இல்லை, வெளியில நல்லா இல்லை, தொழில் அமைப்புகள் நல்லா இல்லை, வேலையில நிம்மதி இல்லை, ஒரு மாதிரியான மன அழுத்தத்துல எதையும் சமாளிக்க முடியாமல் இருக்கிறேன் என்கின்ற எண்ணத்திலிருந்து வந்து கொண்டிருந்த மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த வாரத்திலிருந்து நல்ல ரிலீஃப்னு சொல்லப்படக்கூடிய எல்லாவற்றிற்கும் வழி கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. அதே நேரத்தில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நைட்லேருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. ஆக 23ஆம் தேதி ஜனவரி 23ஆம் தேதி இரவு, வியாழக்கிழமை இரவு 10:32 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:26 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. ஆக வாரத்தின் கடைசியில் வெள்ளிக்கிழமை முழுவதும் சனிக்கிழமை முழுவதும் இந்த 2 நாட்களும் சந்திராஷ்டமம் இருப்பதால் இந்த சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஒரு பலவீனமான, அதாவது தேய்பிரை சந்திரனாக வேற இருக்கின்ற காரணத்தினால எதிலையும் கொஞ்சம் அப்படியே பொறுமை தேவைப்படக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. கொஞ்சம் அந்த 2 நாளில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதை தவிர்த்து வேற எந்த விதத்திலையும் நெகட்டிவ் அமைப்புகள் இருக்காது. பணவரவுகள் தாராளமாக வரும். சொந்த பந்தங்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய தன்மை உண்டு. சகோதரர்கள் மேன்மையை கொடுப்பார்கள். அண்ணன், அக்காள், தம்பி, தங்கைகளின் மூலமாக இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு செவ்வாயின் நீச்ச நிலைகளால் விலகக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக, ஒரு மத்தியம பலன்களை தரக்கூடிய யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம்.